ரொம்ப சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அப்ப என் ஹஸ்பண்ட பார்த்து கொலை நடந்த இடத்துல என்ன பாத்தீங்கன்னு கேட்டேன். அங்கிருந்து ஒரு ரெட் கலர் கார் கிராஸ் ஆகி போனத அவர் பார்த்தேன்னு சொன்னாரு மேடம். அப்போ ஒரு நாள் அஸ்வின் தன்னுடைய அப்பாவோட திதிக்கு என்னை கூப்பிடறதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்ப எனக்கு தோணல மேடம். ஆனா இன்னைக்கு காலையில திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம். அஸ்வின் வந்து அந்த ரெட் கலர் கார்ல 2020 ராஜசேகர் சார் அவரோட யூஸ்க்காக வாங்கினாரு. சாரோட சேஃப்டிக்காக நான் தான் கார்ல கேமராவை பிக்ஸ் பண்ண சொன்னேன். அந்த கேமராவை பிக்ஸ் பண்ணது எனக்கும் சாருக்கும் மட்டும்தான் மேடம் தெரியும். ஒரு சந்தேகம் வந்து இன்னைக்கு காலையில அஸ்வினோட வீட்டுக்கு நான் போனேன். அவருக்கே தெரியாம அந்த டேஷ் கேம்ல இருந்து மெமரி கார்டை நான் எடுத்தேன் மேடம். மேடம், நிச்சயமா அஸ்வின் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான்னு நான் நினைச்சேன். ஆனா தன்னோட ஈகோக்காகவோ பணத்துக்காகவோ இந்த பாவி பெத்த அப்பாவையே கொலை பண்ணிருக்கான். ஈவு இறக்கம் இல்லாம தான் அப்பாவையே கொண்ட அந்த கொடுமைக்காரனுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணும் மேடம். அப்புறம் சட்டத்தை காக்க வேண்டிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் குற்றத்தை ஒத்துக்க சொல்லி என் புருஷனை ரொம்ப கொடூரமா தாக்குனாரு. அதுக்கு நியாயம் கேட்க போன என் மாமனார வயசானவர்னு கூட பார்க்காம ரொம்ப அடிச்சிட்டாரு. ஒரு பொய் சாட்சியை காட்டி கொலை செஞ்ச குற்றவாளிக்கு தொண போனது. முக்கிய சாட்சியான பாலுவை நாங்க பிடிச்சு கொடுத்தோம். அவரை தப்பிக்க விட்டது. இப்படி சட்டத்துக்கு விரோதமான எல்லா காரியத்தையும் செஞ்ச இன்ஸ்பெக்டர் கேசவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் மேடம். யுவர் ஆனர், இவங்க கொடுத்த ஆதாரத்திலையும் சாட்சிகள் சொன்ன வாக்குமூலத்திலையும் எனக்கு சந்தேகம் இருக்கு. இப்பவே ஒரு முடிவுக்கு வந்துடாம எங்களுக்கு கால அவகாசம் தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்க கட்சிக்காரர் தான் கொலை பண்ணாருன்னு வீடியோவே போட்டு காட்டிட்டாங்க. இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும்? நீங்க உட்காரலாம். சட்டத்துக்கு சாட்சிகளும் ஆதாரங்களும் மட்டும்தான் முக்கியம்னு சொல்றப்ப அந்த சாட்சிகளும் ஆதாரங்களுமே பொய்யா இருக்கலாம்னு மகாலட்சுமி இன்னைக்கு அதை இந்த நீதிமன்றத்துக்கே உணர்த்தி இருக்காங்க. ஆனா மகாலட்சுமி கொடுத்த உண்மையான சாட்சிகள் மற்றும் ஆதாரத்தின் அடிப்படையில் ராஜசேகர அவர் மகன் அஸ்வின் தான் கொடூரமான முறையில கொலை செஞ்சிருக்காருன்றது நிரூபணமாயிருக்கு. அதோட இந்த கொலைக்கு ரகுன்றவர் துணையா இருந்திருக்காரு. தான்ற அகங்காரமும் சொத்து பணம் இது மேல கொண்ட பேராசையும் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கீழான நிலைக்கு கொண்டு போகுங்கிறதுக்கு இந்த கொலை சம்பவம் ஒரு உதாரணம். கொலை குற்றம் சுமத்தப்பட்ட செல்வம் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்படுகின்றார். தேங்க்யூ மேடம். இந்த கொலை குற்றத்திற்காக அஸ்வினிற்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் அவருக்கு துணையாக இருந்த ரகுவிற்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் வழங்குகின்றேன். இந்த கொலை பாதகத்திற்கு துணை புரிந்த பாலுவிற்கும் பொய் சாட்சி சொன்ன ரங்கனுக்கும் ஓராண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கின்றேன். சட்டத்தை காக்க வேண்டிய ஒருத்தரே அதை தவறாக பயன்படுத்தி அநீதிக்கு துணை போயிருக்காரு. அதனால இன்ஸ்பெக்டர் கேசவன் மேல் உரிய நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிடுகின்றேன்.
கடைசி வரை நீதியை நிலைநாட்ட உதவிய மகாலட்சுமிக்கு இந்த நீதிமன்றம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றது. தேங்க்யூ ராணர்.